வணக்கம் மக்களே! நான் தான் உங்க இந்துமதி பேசுறேன். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க. இன்னைக்கு பிரதோஷம். பிரதோஷம் அன்னைக்கு ரொம்ப 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 பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலு. இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள சென்னை மாநகராட்சியின் புரசைவாக்கம் என்ற இடத்துல. தட் இஸ் நம்மளோட புரசைவாக்கத்தில தான் இருக்கு இந்த கோயிலு. நம்மளோட கோயிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்காதீஸ்வரர் கோயில். ஓகேங்களா? ஸோ இந்த கோயிலுக்கு என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மெயினா இன்னைக்கு அ கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஃப்ரம் மார்னிங் ஒரு 5 மணிலேருந்து நம்மளோட கும்பாபிஷேகம் தொடங்கியிருக்கு. ரொம்ப 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 அழகா வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. நானும் காலையில் ஒரு 5 மணிக்கு வந்துட்டு இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டேன். இப்போ ஈவினிங் திருப்பி இன்னொரு வாட்டி வந்திருக்கேன். ஏன்னா நம்ம சிவனை பார்த்தா எத்தனை வாட்டி பார்த்தாலும் அவரை பார்த்துட்டே இருக்க தோணும். அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளோட புருஷோகத்தில் மூலவர் கங்காதீஸ்வரர் கோயிலில் மூலவர் பார்த்தீங்கன்னா, நம்ம கங்காதீஸ்வரர் கோயில் பேரில் இருக்கிறவர் அவர் தான் நம்மளோட மூலவராக இருக்கார். அப்புறம் நம்மளோட தாயார் அம்மாள் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பங்கஜ அம்மாள். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மனசுக்கு அமைதியாக இருந்தது. நம்மளோட கேட்ட விஷயம் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு காதில் போய் நேராகவே சேர்ந்துருக்கும். எல்லாருக்குமே அருள் கொடுக்கணுன்ற ஒரு தாட்டில் தான் நான் இதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நான் மட்டும் போயிட்டு அந்த அருளை ஃபுல்லாக வாங்கிக்கல, எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து இந்த சிவன் கோயிலில் வந்தால் நடக்கும். ஏன்னா வந்து மாதத்தில் ஒரு வாட்டியாவது இந்த கோயிலுக்கு நான் வந்துடுவேன். ரொம்ப 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 மன அமைதியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்டது கொடுக்குற சக்தி இவருக்கு இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. விஷயத்தை நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நம்மளோட சிவன் கோயில் பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் யோசிப்பீங்க. மெயின் புருஷவாக்கம் வந்துட்டிங்கனாலே சென்னையில் ரொம்ப ஃபேமஸான கோயில் கங்காதீஸ்வரர் கோயில் தான். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு வழி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா காசிக்கு நிகரான பெருமை கொண்டது என்ன சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ காசியில் என்ன நம்ம ஒரு வேண்டிட்டு போகிறோமோ அதுக்கு நிகரான ஒரு கோயில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ருத்ர தாண்டவம் தான் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கவே. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்தது. ஃபுல்லாகவே வந்து அந்த எனர்ஜி அந்த கோயிலில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் கலந்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஊரில் இருந்தாலும் எல்லாருக்குமே நம்மளோட கங்காதீஸ்வரரோட அருள் தரணும் பெறுவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சென்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்மளோட கோயிலில் வந்து பார்த்துட்டு போங்க. எல்லா அருள் பலமும் கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் சொல்லுவாங்க அது. ஸோ மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தெப்பக்குளம் இருக்குது. அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தைப்பூச விழாவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் வந்து உற்சவம் நடைபெறும். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமும் நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸும் இனிமேல் வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.